அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மஞ்சுளா ஜோசப் நர்சிங் யூடியூப் சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு நர்சிங் மிட்வைஃப் கவுன்சில் அதாவது டிஎன்என்எம்சிலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் படித்த செவிலியர்கள் ஒவ்வொருவரும் இப்போது நம்ம ஃபாரினில் வெளிநாட்டில் வேலை செய்கிறோம் இல்லைங்களா, அவங்களுக்கு தான் இந்த நியூஸ். இப்போ நம்ம இந்தியாவில் படிச்சுட்டு இப்போ நம்ம வேலை மட்டும் வெளிநாட்டில் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா அவங்க நம்ம தமிழ்நாடு நர்சிங் மிட்வைஃப் கவுன்சிலை ரெனியூவல் பண்ண தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த லெட்ரு. தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைஃப் கவுன்சில் தான் இந்த லெட்டர் இது பண்ணியிருக்காங்க. என்றைக்கு இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா 25/4/2024 அன்னைக்கு அவங்க இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அட்டென்ஷன், நர்சஸ் ஒர்க்கிங் அவுட் சைட் இந்தியா வித் தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைஃப்ஸ் கவுன்சில்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லைசன்ஸ். Nursing migrated from Tamil Nadu with Tamil Nadu Nurses and Midwives Council's registration license are frequently approaching this council from abroad to keep their registration license active under TNNMC. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இப்போது நம்ம ஃபாரினில் அதாவது அப்ராடில் அதை மாதிரி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அங்கேயும் லைசன்ஸை ஆக்டிவில் வச்சுருக்கோம். அங்கேயும் வச்சுருக்குறோம் லைசன்ஸ் ஆக்டிவில். இப்போ நாங்கள் தமிழ்நாட்டிலையும் ஆக்டிவில் வச்சுருக்கோம் அப்படின்னா அப்படி வச்சுருக்கக்கூடாது அப்படின்றாங்க. அடுத்த பேராகிராஃப் வாசிங்க. ஹோல்டிங் டூ லைசன்ஸ் அட் எ சேம் டைம் இஸ் இல்லீகல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்ம இங்கேயும் ஆக்டிவில் வச்சுட்டு அங்கேயும் நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துலையும் நம்ம லைசன்ஸை ஆக்டிவில் வச்சுருந்தோம் அப்படின்னா அது இல்லீகல். அதனால் நம்ம ஏதாச்சும் எங்கே ஒர்க் பண்ணுறோமோ அந்த இடத்துல மட்டும் நம்மளோட லைசன்ஸை ஆக்டிவில் வச்சா போதும். நம்ம மறுபடியும் நம்ம அங்கே தமிழ்நாட்டில் நம்ம மறுபடியும் ரினியூவல் பண்ணி ஆக்டிவில் வைக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. Hence, hereby, we advise the nurses moved with foreign verification from TNNMC and went abroad no need to renew. Keep this registration license active in TNNMC, India, and you are advised while you come back to settle in India can produce your exit visa copy and registration letter from the organization for reinstate your registration license at TNNMC தமிழ்நாடு இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம இந்தியாவில் செட்டில் ஆக வரும்போது நம்ம அந்த விசா காப்பியை வச்சோம், அங்குள்ள லெட்டர் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சோம் நம்ம இங்கே மறுபடியும் நம்மளோட டிஎன்எம்எஸ்சில் லைசன்ஸ் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ரினியூவல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னங்கிறத பார்த்துக்கோங்க. நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் இதில் எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, இந்தியாவில் நம்ம படிச்சுட்டு நம்ம தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபாரினில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம தமிழ்நாடு டிஎன்எம்எஸ்சில் ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லை. நம்ம எங்கே ஒர்க் பண்ணுறோமோ அந்த இடத்துல மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணி நம்மளோட லைசன்ஸை ஆக்டிவில் வச்சா போதும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபாரினில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ for watching.